வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடன் தவணைக்குரிய அந்த 80 கோடி ஆரம்பத்தில் ஹேக்கர்ஸ் தான் களவெடுத்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தாலும், இப்போ வித்தியாசமான ஒரு முடிவு ஒன்றை இலங்கை அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. இந்த திரைசேரியில் இருந்த மூத்த அதிகாரிகள் 5 பேரை இடைக்காலமாக நிறுத்தியிருக்கிறார்கள். தன்னுடைய பதவியில் இருந்ததோடு வெளிநாடு செல்றதுக்கும் தடையும் விதிக்கப்பட்டு இந்த விசாரணைகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கின்றது. இதில் இன்னும் சில முக்கிய பரபரப்பான விடயங்கள் வெளியில் வந்திருக்கிறது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையுடைய முன்னணி இந்த சைபர் சேவை சம்பந்தப்பட்ட நிறுவனம் அதாவது 2025 டிசம்பர்லேயே திரைசேரிக்கு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், போலியான ஆஸ்திரேலியா டொமைன்லேருந்து, ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் டொமைன் போல ஒரு போலியான டொமைன்லேருந்து திரைசேரிக்கு தொடர்ச்சியாக மெயில் கொண்டிருப்பதாகவும், மிக கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த எச்சரிக்கை விடுத்து 3 மாதத்துக்கு பிறகுதான் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்குரிய கொடுக்கல் வாங்கல்கள் திரைசேரியில் கொடுக்கப்பட்டிருப்பது, அதாவது போலியான ஒரு டொமைனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை விட முக்கியமான விஷயம், இது சம்பந்தமாக இருந்த சில டிஜிட்டல் ரெக்கார்டுகள் எல்லாமே இந்த திரைசேரியினுடைய சேவர்களிலிருந்து இங்கே இருந்திருந்தவர்களை அழித்திருக்கிறார்கள் அப்படின்னு அழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது சில வேளை விசாரணைகள் வந்தால் சிக்கலாகும் என்றதை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி இவர்கள் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இதன் மூலம் சிஐடி நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், இது ஹேக்கர்ஸோ இல்லை தெரியாமலோ நடந்த ஒரு விடயம் அல்ல, அதாவது தவறு இல்லை அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு உள்நோக்கம், அதாவது என்ன, பணத்தை திருட வேண்டிய கட்டாயத்தோடு தான் இது செய்யப்பட்டிருப்பதாக, அதாவது இங்கே இருந்தவர்களால் தான் இது செய்யப்பட்டிருப்பதாக, அதாவது தெரியாமல் அது தவறு நடக்கலை, தெரியாமலோ இல்லை வேறு யாரும் வழியிலேருந்து திருடிட்டு போயில, இது உள்ளே இருந்தவர்கள் தான் இதில் இதை திருடி இருக்கிறார்கள் பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போல் இன்னொரு தகவலும் இருக்கிறது. HSBC வங்கி சொல்லியிருக்கின்றது, அதுவும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மிக கவனமாக இருந்தவர்கள் அது பிழையான ஒரு தகவல் நடந்து இந்த பண பரிவர்த்தனையை செய்ய வேண்டாம்னு சொல்லி 2 முறை திரைசேரிக்கு அது எச்சரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையும் மீறித்தான் இந்த பண பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கின்றது. இது மட்டுமில்லை, இதுக்கு அடுத்ததாக பிரான்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதாவது பிரான்ஸிடம் வாங்கிய கடனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸும் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ இதுவும் என்ன அப்படின்னு சொன்னால், திருடுறதுக்குரிய ஒரு வழியில் அது ஏற்கனவே திருட்டு போயிட்டு தான் இன்னும் கண்டுபிடிக்கலையா, இனித்தான் கண்டுபிடிக்க போயினமான்றது தெரியல, இல்லை முதல்ல டாக்குமெண்ட்ஸ் அழிச்சு போட்டு தான் பிறகு காசில் கை வைக்கிறார்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விடயங்கள் விசாரணைகளும் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இப்போ என்னடான்னு சொன்னால், இப்போ கடைசியாக அமெரிக்கா US போஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய $6 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 20 கோடியும் மாறி 2 முறை அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இதுவும் இப்போ அடுத்த கடைசியாக நேற்று சேர்ந்திருக்கின்றது. அமைச்சர் நலிந்த ஜெயதிதான் இதை நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். இந்த மாதிரி ஒரு தவறு நடைபெற்றிருக்குன்னு சொல்லி. இதுவும் தவறாண்டு கேட்டால் அங்கே தான் சிக்கல்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த 7 வருடத்தில் இலங்கையில் 4 ஜனாதிபதிகள் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அந்த 4 ஜனாதிபதிகள் மாறினாலும் இந்த பெரிய பெரிய இடங்களில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே அதே ஆக்கள் தான் இந்த 7 வருஷம் இருக்கிறார்கள். 7 வருஷத்துக்கு முன்னவும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ என்ன நடந்திருக்கு பண்ணுறோம், ஓரளவுக்கு உங்களால் ஊகிக்கூட முடியும் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஏற்கனவே இதெல்லாமே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தான். இப்போ உதாரணமாக சொன்னால், இலங்கை மக்களை கேட்டால் அந்த அரசாங்கம், அந்த ஆட்சியில் இருந்தவர்கள் தான் ஊழல் செய்தார்கள், அதால் தான் நாடு இப்படியாக போயிட்டுது, அதான் சொல்லிட்டு தான் IMFல போய் கடன் வாங்கி சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே நடந்தது. அனுபவம் ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னம் சொல்லி கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டில் கடன் வாங்கி ஆட்சி நடந்ததுக்கு எதுக்கு ஜனாதிபதி அப்படின்ற மாதிரியே சொல்லி கொண்டு வந்தார். சரி, ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அதுதான் செஞ்சார். காரணம் என்னென்னா, அவருக்கே நிலைமை ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் விளங்கும். இது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்த அப்புறம் தான் தெரியும். வர்றதுக்கு மூலம் நானும் என்னவும் சொல்லலாம், நீங்களும் என்னவும் சொல்லலாம், அனுபவம் கூட என்னத்தையும் கதைக்கலாம். ஏன்னா என்னத்தையும் கதைச்சா தான் ஓட்டு போட முடியும். இப்போ இப்படி சொன்னதால், அதாவது என்ன, அனுபவம் வெளிநாட்டில் காசு வாங்கி IMF காசு வாங்கி எதுக்கு ஆட்சி நடத்துக்கிறதுக்கு ஜனாதிபதி தேவைன்னு சொன்னால் தான் ஓட்டு போட முடியும். இல்லை IMF தான் வாங்கணும்னு சொல்லிச்சுன்னா ஓட்டு போடல. சொன்னால் அவன் 2 ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ரணில் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். அது 2க்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் மாற்றத்துக்கு தான் ஓட்டு போடுறோம். மாற்றமாக தான் கலைக்கும். ஆட்சிக்கு வந்தால் பிறகு அதுக்கு விருப்பமும் இல்லையோ, அந்த பிறகு விருப்பம் இருக்கலாம் நாட்டை முன்னு கொண்டு போகணும்னு. ஆனால் அது செய்ய முடியுமான்னு கேட்டால், அது ஆட்சிக்கு வந்தால் பிறகு தான் தெரியும் என்ன செய்ய முடியாது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தோன்னா சமாளிப்புகள் தொடரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹேக்கர்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பெரும்பாலான பலர் வைக்கிற இப்போ குற்றச்சாட்டு சொன்னால், அனுபவம் இல்லாத ஆக்கள் தான் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. இந்த இடத்துல இந்த அதிகாரி எல்லாருமே அனுபவமான ஆக்கள், எல்லாம் பழைய ஆக்கள், மூத்த அதிகாரிகள் தான்.
அப்போ இது எங்கே பிழைக்குதுன்னு சொன்னால் தெரியாமல் நடந்த ஒரு விஷயமே இல்லை. இது தெரிஞ்சு பயங்கரமாக செய்யணும். அதாவது என்ன தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு புது அரசாங்கம் வந்த என்ன வராட்டிக்கு என்ன எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்துடுது. அதாவது என்ன அந்த ஆடின பூதமும் அலாவுதீன் ஆடின காலம் அலாவுதீன் பூதமும் சும்மா இருக்கான்ற மாதிரி தான். அவன் தொடர்ந்து கை வச்சு பழகிட்டான். அவனால் சும்மா இருக்கல. அப்போ அவன் இந்த ஆராய்ச்சிக்கு வந்தாலும் கை வைக்கத்தான் போயிடும். அப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடையாது. ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் கட்டாயம். என்ன சொன்னால் ஒருத்தன் வந்து களவெடுக்கணும் ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது இல்லை. இதுக்கு மிகப்பெரிய ஒரு கும்பலே இருக்கும். அது தொடர்ச்சியாக இலங்கையை வந்தால் என்ன இலங்கை மக்களுக்கு அப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்ன சிக்கலானாலும் என்ன இலங்கை அரசாங்கமே அழிஞ்சாலும் பரவாயில்லை, தாங்கள் சரியாக இருந்து கொள்ளணும் அப்படின்ற அளவிலே இருக்கிறாங்களே தான் வந்து இது நடக்கும். இது தனியாக ஒரு தனிப்பட்ட ஆட்கள் மட்டும் சேர்ந்து செஞ்சதாக இருக்காதுன்றதும் ஒரு பெரிய சந்தேகம். காரணம் இதை செய்கிறதால வந்து இதோட பின்விளைவு வந்து ஒரு பெரிய பாரதூரமாக இருக்கும். அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கைக்கு அப்போ இலங்கையை வந்து திருப்பியும் ஒரு பெரும் அளவில் முடக்கிறதுக்குரிய ஒரு வழியாக கூட இதை வந்து பார்க்கலாம். அப்படி முடக்கிக்கு நடக்க சொன்னால் அது ஆட்சி மாற்றங்களுக்கு வரலாம், இல்லை வேறு எல்லாம் நடக்கும். இப்போ மக்கள் எல்லாமே வந்து ஒரு மாற்றம் இல்லை ஒரு நம்பிக்கையை அடிப்படையாக வச்சுக்கொண்டு மனசுக்களை வச்சுக்கொண்டு தான் 500 சொல்லி சம்பு தூக்குவார்கள். அது இயல்பு, மக்கள் இயல்பு. சரியா? 500 பெரிய அது தவறாக வச்ச கூட மக்கள் கேட்க மாட்டார்கள், இல்லை மாறி கிடக்குன்னு சொன்னால் அதெல்லாம் மக்கள் நம்பிக்கையில் எங்களுக்கு நல்லது நடக்காதோன்ற நம்பிக்கையிலான் இருக்கும். ஆனால் எதுவுமே நடக்காத ஒரு கட்டம் தெரிஞ்ச மக்களை தூக்கி போட்டு மிதிக்க வலிக்கட்டுவார்கள். இது எல்லா நாடுகள்லையுமே நடக்கிற ஒரு வரலாறு தான். மக்களுடைய அந்த சொம்படிக்கிற மனோபாவமே அவ்வளோ தான். அதாவது மக்களே ஒரு கட்டத்தில் தங்களுக்கு எது நடக்காமல் தெரிஞ்சுட்டு தூக்கி போட்டு மிதிக்க தொடங்குவார்கள். மிதிட்டு அடுத்ததுக்கு போயிடுவார்கள். அப்புறம் அடுத்தது பிரச்சனையா என்ன செய்யறது, தொடர்ச்சியாக ஓட்டு போட்டே ஆகணும். அப்படி ஓட்டு போடுற மாதிரியே பழக்கியாச்சு. சரியா? இந்த சிஸ்டம் சேஞ்சுன்றதோ இது பற்றியெல்லாம் உண்மையில் அது வாய்க்கு எத்தனை மேலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு 5% தான் அதை பற்றி அதுக்குரிய விளக்கம் இருக்கும். அதுக்கு இல்லை அதை என்ன செய்யலாம்ன்றெல்லாம் வரும். மிச்சம் எதுவுமே தெரியாது. யாராவது கொண்டு வந்து போட்டு விட்டா சரி எல்லாம் மாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேடை பேச்சுக்கு மயங்கரம் இல்லையோ அவன் ஓட்ட போட தான் போகிறான். காரணம் அவ்வளோ தான். அதை விட 6வது நாள் கிடைக்கும் அந்த சைடில் ஜனாதிபதியாக இருந்தக்கூடிய வேட்பாளர். 6வது 2 பேரில் 6வது நாள் பெட்டராக பார்த்து சனம் போடும். கொஞ்சம் ஜனம் போகிற பார்த்து மிச்சம் ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரும். அப்படியே வந்து தரும். சரி, ஆனால் வந்த அப்புறம் திருப்பி இன்னொரு நாள் வந்த அப்புறம் என்ன கொண்டு சொன்னீங்கன்னா இதே தான் நடக்கும். சரியா? அப்போ என்ன இங்கே சொன்னால் சரி இப்போ இலங்கை மட்டும் பிரச்சனை இல்லை எல்லா நாட்டில் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இலங்கையில் மட்டும் நடக்கிறோண்டே இல்லை, பல நாடுகளில் இந்த காசு திருட்டுகள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறோண்டு தான். சரியா? அதுதான் வந்து இன்னும் பாரதூரமான ஒரு எச்சரிக்கையை வந்து தருது. என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரும் அதாவது இந்த அரசாங்கத்தை விட ஒரு பவர்ஃபுல்லான பல லோபிகள் இருக்கும். கிட்டத்தட்ட சொன்னால் டீப் ஸ்டேட்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக சொன்னால் அமெரிக்க அரசாங்கம், அதாவது அமெரிக்க மக்களுக்கு இந்த போர் விருப்பம் இல்லை, ஈரான் போர் என்பது விருப்பம் இல்லை. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் அமெரிக்க அரசாங்கம் அதை தான் முன்னெடுத்து கொண்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் வந்ததுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. டீப் ஸ்டேட்னு சொல்லி ஒன்று இருப்போம். என்னென்னு சொன்னால் அது ஒரு அரசாங்கம், இப்போ மக்கள் ஓட்டு போட அரசாங்கம் தான் தெரிவு செய்கிறார்கள். ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு மேலே ஒரு ஸ்டேட் ஒன்று இருக்கும். அது மக்களால் தெரிவு செய்யப்படுற ஒன்று இல்லை, அது தானாக உருவாகினா ஒன்று, அது காலங்காலமாக இருக்கிற ஒன்று. அது பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து வேறு ஆட்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கப்படும். அது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு இருக்காத ஒரு உலகளாவிய கட்டமைப்பாக இருக்கும். அந்த கட்டமைப்புக்குரிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாட்டில் வந்து யார் ஓட்டு போட்டு மக்கள் தெரிவு செய்து அனுப்பினாலும் அவைந்து அந்த கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வேலை செய்யலாம். அந்த நாடுன்னு சொல்கிறது எல்லா நாடும் உலகத்தில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் ஒரு 5-6 நாடு தான் அது எதிராக இருக்கும். எதாவது சொன்னால் ரஷ்யா, வடகொரியா, ஈரான். அதனால் என்ன அப்போ எதிராக இருக்கிறதுக்கு எதிராக என்ன தொடர்ச்சியாக சண்டை நடந்து கொண்டே இருப்பாங்க. நீங்கள் ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியாக உக்ரைனோட சண்டை இல்லை, அதை விட்டால் வேறு சண்டை நடந்து கொண்டிருக்கும். வடகொரியாவுக்கு பொருளாதார தடை, ஈரானுக்கு தொடர்ந்து அடி விழுந்து கொண்டிருக்கும். இந்த லெபனான் சொல்லி கொஞ்சம் நாடுகள்லாம் மிக குறைவு. ஆப்பிரிக்க நாடுகளால் எதிர்க்கிற அளவுக்கு சூழல் இல்லை என்றபடினால அவை எல்லாமே வந்து அப்படியே விட்டுட்டார்கள். தொடர்ச்சியாக எங்கள் நாடுகளெல்லாம் சூறையாடிக்கொண்டே இருப்பார். விளங்குது? அப்போ இங்கே இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இதுதான் இலங்கைகளையும் தலையிடுதான்னு கேட்டால் அது எப்போது தலையிட தொடங்கியிருக்கேன் கட்டாயம். கிட்டத்தட்ட 2009க்கு பிறகு அது முதலே தலையிட தொடங்கியிருக்கும். 2009க்கு பிறகு அதுக்கு வந்து முழு வீச்சாக வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அது இலங்கை எங்கே கொண்டு போகணும்னு கேட்டால் ஒன்றில் இப்படியே தான் இருக்கும். நீங்கள் எப்படியே இருங்கன்னு சொன்னால் அது சரியாக தான் இருக்குது, அது நல்லா தான் இருக்க போகுது. அது நல்லா இருக்கணும் மட்டும் சொல்லி சொன்னால் கண்ட்ரிகள் வந்து உறுதியாக இருக்கக்கூடாது. ஒரு நாடுமே வந்து முன்னேறக்கூடாது. முன்னேறினா அது முன்னேறலாம். அப்போ இங்கே யார் முன்னேறன்றதான் நோக்கம். உலகளாவிய கட்டமைப்பு தான் தன்னை அதை பெருசாக நினச்சி கொண்டு இருக்குது. சரி, அப்போ அதை என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா நாடுகளை மட்டும் ஆகி கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு நாடு நல்லா வருதா குழப்பி போட்டு ஆட்சி மாற்றம், நல்லா வேற இல்லையா அது அப்படியே குழப்பா என் சொன்னால் நல்லா வேற அடிக்கிறேன் குழப்புவான். அப்படி அது நாளுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இது சின்ன சின்ன நாடுகளில் பெரிய பெரிய நாடுகளுக்கு ஐரோப்பா நடந்து கொண்டு இருக்கீங்க. இலங்கை எல்லாம் வந்ததுக்கு முன்னுக்கு நிற்கக்கூடிய ஒரு இதுக்குமான இடம் இல்லை. எங்களோட இலங்கை மக்களில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு சொல்லி சொன்னால் வளமை போல தான் தாங்கள் பொறுப்பை வந்து கையில் எடுக்கிறதே இல்லை. அதாவது என்ன
ஒருத்தர் தான் கிளப்புவர் அப்படின்ற மாதிரியே போயிடும். அதாவது அன்றாட வாழ்றையே மொத்த நம்பிக்கையும் வச்சுட்டு இவன் தங்கட வேலையை பார்க்க போயிடணும்.